சாஸ்கே பயங்கரமா காயப்படுற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி சாக்குராவை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவர் நினைச்சதை விட ஈஸியாவே சாக்குரா அந்த டிராப்ல மாட்டிக்கிறா. ஆனா மத்த 2 பேரை விட சாக்குரா கிட்ட சக்ராவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறத ககாஷி கவனிக்கிறாரு. இவ இன்னும் பிராக்டிஸ் பண்ணி மோல்ட் பண்ணா ஒரு பெர்ஃபெக்ட் ஷினோபியா கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ லஞ்ச நருட்டோ தெரியாம எடுக்க பார்த்ததால அதுக்கு பனிஷ்மெண்டா நருட்டோவை கட்டி போட்டு மத்த 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறாரு. யாரும் நருட்டோக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, மீறி கொடுத்தா உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களை மறுபடியும் டெஸ்ட்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககாஷி போயிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாஸ்கே நருட்டோக்கு சாப்பாடு கொடுக்கறான். அதே மாதிரி சாக்குராவும் கொடுக்கறான். இதை விழுந்திருந்து பார்த்த ககாஷி, நீங்க ரூல்ஸை மீறிட்டீங்க, நான் சொன்னதையும் மீறி நருட்டோக்கு சாப்பாடு கொடுத்திருக்கீங்க, சோ உங்களை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பதான் ககாஷி சொல்றாரு, நான் உங்களோட டீம் ஒர்க்கை சோதிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டே வச்சேன். என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் டீம்மேட்டுக்காக அந்த ரூல்ஸே பிரேக் பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களை நான் செலக்ட் பண்றேன். இன்னையில இருந்து நீ